அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்புகளை பயிற்சி நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ். நம்ம சேனலில் சிலம்பப்பதிலாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அறுப்பாடம், அறுப்பு வீச்சு 5 பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அறுப்பு வீச்சு 6. முதல்ல வேகமாக முதல்ல செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாடம் கற்றுக்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். நிலையில் நின்றுக்கோங்க. இங்கேருந்து நிலையில் நின்று ஃபஸ்ட்டு வேகமாக செஞ்சு காட்டுறேன். அப்புறம் நீங்கள் பாடம் கற்று நல்லா கவனிங்க. ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் நம்முடைய அறுப்பு வீச்சு 6 பாடமும். அறுப்பு வீச்சு 5க்கு அப்புறம் வரக்கூடிய புதுமையான பாடம் மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் அறுப்பு வீச்சு 5ஓடு சேர்ந்து 6ஆம் பட வீச்சு எப்படின்னு பார்க்கலாம். அறுப்பு வீச்சு 5க்கு அப்புறம் செய்யக்கூடிய புதுமையான பாடம்லாம் கவனிச்சிங்கன்னா, ஒரு உக்கி அறுப்பு வீச்சு 6 கூடிய புதுமையான பாடம், ஒரு உக்கி போடுங்க. உக்கி போட்டு உட்காந்துக்கோங்க. இப்போது இந்த உட்கார்ந்த திசையில் இரு அறுப்பு அமர்ந்த நிலையிலேயே கம்பை நல்லா கவனிங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்து தலைக்கு மேலே கொண்டு போய் 1 2 இரண்டாவது அறுப்பு போடும்போது பண்ணுறீங்க, உங்களுடைய இடது காலை பின்பக்கமாக வைத்து திசையை மாறிக்கோங்க. மீண்டும் இங்கேயும் அதே மாதிரி 1 2 இரண்டாவது அறுப்பு முடிஞ்சு நல்லா கவனிங்க. கம்பை ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே எஞ்சி நிலைக்கு வந்துடுங்க. நல்லா கவனிங்க. உக்கி போடுறோம். உக்கி போட்டு உட்காந்து கம்பை எடுத்து இரு அறுப்பு 1 2 ரெண்டாவது பண்ணும்போது திசை மாறி இங்கேயும் 1 2 திருப்பி பிரித்து அறுப்பு பிரித்து எடுக்கும்போது நிலைக்கு வந்துடுங்க. ஸோ முழுமையாக படமெல்லாம் கவனிங்க. பணுக்கு விட்டு காமிக்க மாதிரி போய் இரு அறுப்பு 1 2 அதன் பின்பு பிரித்து காலை இறக்கி பிரித்து அறுப்படமாக எப்படிங்க அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட்டு கம்பை நிலைக்கு வச்சுருங்க. அப்புறம் பிரிட் செடி 1 2 அடித்து ஒரு மேல்தார் போட்டு நிலைக்கு வந்த உடனே அப்படியே என்ன பண்ணுறீங்க, உக்கி உட்காந்து 1 2 1 2 பிரித்து நிலை. ஸோ இதுதான் நம்முடைய அந்த அறுப்பு வீச்சு 6 பாடம். அறுப்பு வீச்சு 5 நல்லா கற்றுக்கோங்க. அதுலேருந்து 6வது அறுப்பு வீச்சுக்கு புதுமையான பாடங்கள் இருக்கும், கற்றுக்கோங்க. எது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிய பண்ணுங்கள். அடுத்த பதில் சந்திக்கலாம். நன்றி.